அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்று முந்தைய தினம் புதிய போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கின்றார். அது என்ன அப்படின்னா, கத்தோலிக்க தேவாலயத்தினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் லத்தீன் மற்றும் அமெரிக்கர்களுடைய முன்னிலையில இந்த உயர்மட்ட குழு கூட்டம் கூட்டப்படுகின்றது. அந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் சில முக்கியமான விஷயங்களை போட்டு உடைக்கின்றார். அது என்ன அப்படின்னா, வாடிகன் என்பதுதான் அவர்களுடைய அனைத்து விதமான வழிகாட்டுதல்களுக்கும் உள்ள ஒரு தலைமை பீடம். அது ஒரு புனித நகரம். அந்த வாடிகனுடைய தலைமையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். என்ன நடக்குது? வாடிகனுடைய இந்த நிர்வாகத்தில் ஊழல் மலிந்து விட்டது அப்படின்னு சொல்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வாடிகன் நிர்வாகத்தில் உள்ளவர்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகின்றார்கள் என்ற உண்மையை போட்டு உடைக்கின்றார். உடைச்சிட்டு சொல்றாரு, இது ரொம்ப வருந்தத்தக்க மோசமான ஒரு நிலையாக இருக்கின்றது. இதை நாம சரி செய்யல, நமக்கு மிகப்பெரிய களங்கம் ஏற்படும். இதை நான் கூடிய விரைவில் இதை நான் சரி செய்வேன். அதோடு மட்டுமல்லாமல் இதை சரி செய்யறதுக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கார்டினல் குழுக்களை எல்லாம் போட்டிருக்காரு. அந்த மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு நான் மட்டும் முயற்சி செஞ்சா முடியாது, எல்லாரும் என்னோட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தையும் அவர் சொல்லி காட்டியிருக்கின்றார். இப்ப ஏன் இதை சொல்லுகின்றோம் என்றால், அதாவது ஓரின சேர்க்கை வேலை நடந்து கொண்டிருக்கிறது, இதுதான் இயல்பா உள்ள விஷயம். ஆனா அதை ஒரு போப்பாண்டவரே ஓப்பனா ஒப்புக்கொண்டு டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். அதை நான் சரி செய்யறேன்னு சொல்றாரு. இதே போப்பாண்டவர் கடந்த மார்ச் மாசம் தான் பதவி ஏற்கும்போது என்ன சொன்னார், இப்ப என்ன சொல்றாரு, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒப்பிட்டு பார்த்தால் இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம் தான் என்பதற்கு போப்பாண்டவர் மூலமா அல்லாஹ் உண்மையை நிரூபிக்கிறான். எப்படி சொன்னாரு? மார்ச் மாசம் பொறுப்பேற்கும் பொழுது சொன்னாரு, தீமையை எதிர்த்து நிற்கக்கூடாது, எந்த ஒரு தீமையையும் நான் கண்டிக்க மாட்டேன், தீமைக்கு கண்டனம் தெரிவிக்க கூடாது என்பதுதான் தன்னுடைய முதல் அறிவுரையா சொன்னார். அப்ப தீமையை கண்டிக்க கூடாது, தீமைக்கு எதிராக நான் எதிர்த்து நிற்க மாட்டேன், தீமையை நான் எதிர்க்க மாட்டேன், தீமைக்கு எதிராக நான் கண்டனம் தெரிவிக்க மாட்டேன் இவர் சொன்னாரே. எப்படி சொன்னார்? பைபிளினுடைய ஆதாரத்தை மேற்கோள் காட்டி சொன்னார். பைபிளில் ஒரு சம்பவம் வருகின்றது. ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணியை கல்லால் எறிந்து கொல்லப் போகின்றார்கள். அப்ப அந்த பெண்மணி குறித்து இயேசுவிடத்தில் தீர்ப்பு கேட்கிறாங்க. இந்த பொம்பளை என்ன பண்றது, விபச்சாரம் பண்ணி விட்டால் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன செய்யறாரு, இயேசு மணல் அப்படியே கைய வச்சுக்கிட்டு கீச்சிக்கிட்டே இருந்தாரு, தலையை குனிஞ்சுக்கிட்டு. அப்புறம் நிமிந்து சொன்னாரு, உங்கள யாரும் பாவம் செய்யாதவர் இருந்தா அந்த பெண்மணியை கல்லால் எறிங்க அப்படின்னு சொன்னாரு. யாருமே கல்லால் எரியல, எல்லாரும் போயிட்டாங்க. இயேசுவும் கல்லால் எரியல. இதுல இருந்து வேற ஒரு விஷயம் இதுல விளங்குது. நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த போப்பு இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு என்றால், பாத்தீங்களா, இயேசுனாலே கருணை தான். அப்படி இருக்கும் பொழுது விபச்சாரம் செய்த பெண்மணியை கூட கல்லால் எரிக்க அனுமதிக்காதவர், அப்படி தீமைக்கு எதிராக நிற்காதவர், ஒரு தீமையை பார்த்தால் இப்படித்தான் போகணும், இப்படி எதிர்க்க கூடாது, இப்படி எதிர்க்காம நாம இருக்கணும், இயேசுவினுடைய வழிமுறையை நாம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் உரை நிகழ்த்துகின்றார். இது புதிய போப்பாண்டவரா இவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இதுல அந்த போப்பாண்டவருக்கு வந்த பஞ்சாயத்து தான். இதுக்கு முன்னாடி உள்ள போப்பாண்டவர் 16ஆம் பெண்டிகேட் இருக்காரா இல்லையா, அவர் எல்லா தீமையும் எதிர்த்தாரு.
ஏன்டா அந்த மாதிரி பாலியல் சேட்டை பண்றீங்க, கருக்கலைப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி, ஊழல் ஓவரா பெருகி போச்சு அப்படின்னு சொல்லி உள்ளதையெல்லாம் போட்டு உடைச்சார். அப்படி தீமையை எதிர்த்ததுனாலதான் அவரை தூக்கி விட்டாங்க. அது அந்த இடத்துல இவர் வர்றாரு. இப்ப வந்தவனே இப்ப நம்ம தீமையை எதிர்த்தோம்னா நம்மளுடைய அந்த பதவிக்கும் வேட்டு வைத்து விடுவார்கள் அப்படின்றதுனால தான் இந்த ஸ்டேட்மெண்டே கொடுக்கிறாரு. நான் அந்த போப் மாதிரிலாம் இருக்க மாட்டேன், நீ என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கிறீங்க, நான் உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் பண்ண மாட்டேன், உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நான் தருவேன் அப்படின்ற ரீதியில தான் இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறாருங்க. அப்ப என்னன்னா மார்ச் மாசம் விட்டாரு, ஏப்ரல் மே ஜூன் தான் 3 மாசத்துல அப்படியே தலைகீழா போச்சு. என்ன ஊழல் பெருத்து போச்சு, ஓரின சேர்க்கை அதிகமாகி போச்சு என்று சொல்லி இவரே ஒப்புதல் வாக்கு மூலம் அளிக்கக்கூடிய அளவிற்கும் இந்த தீமையை எதிர்த்து நான் நிற்க போகின்றேன், இந்த தீமையை அழிக்க நான் களமிறங்கி விட்டேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இதன் மூலமா இஸ்லாத்தை அவர் உண்மைப்படுத்துகின்றார். எப்படி இஸ்லாம் உண்மையாகின்றது? ஒரு தீமையை பார்த்தா கண்டிக்க வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய இயல்பு, மனிதனுக்கு இறைவன் இட்ட கட்டளை. அதை விட்டுட்டு தீமையை எவன் பார்த்தாலும் அதை நீ கண்டிக்காத, யார் தீமை செய்தாலும் நீ அதை கண்டுகொள்ளாதே இயேசு சொல்றாரா இல்லையா? வரக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். தீமையோடு ஒருபோதும் நீ எதிர்த்து இருக்காதே. காரணம் என்ன? உன்னிடத்துல ஒருத்தன் உன்னுடைய வலது கண்ணத்துல பலார்னு அரைஞ்சானா அது ஒரு தீமை தானே. நீ என்ன செய்ய வேண்டும் அதை இயேசு விளக்குறாரு. உன்னுடைய இடது கண்ணத்தை அவனுக்கு நீ காட்டணும். அது மட்டும் இல்ல, உன்னுடைய வஸ்திரத்தை ஒருத்தவன் உருவனா அப்படின்னா உன்னுடைய அங்கேயும் அவுத்து கொடுக்கணும். நீனு யாரா உங்க சட்டையை கலட்டினான்னு வைங்க, ஏன் பையன் சட்டையை கலட்டுற அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. என் சட்டையை நீ கலட்டிட்டியா, இந்த என்னுடைய அங்கி வேட்டியும் அவுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி அவுத்து கொடுத்துடணும். அதோடு மட்டும் இல்ல, உன்னை ஒருத்தன் 1 மைல் தூரம் வர நிர்பந்தப்படுத்துறான். அப்படி நிர்பந்தப்படுத்தினா என்னையே இப்படி கட்டி தூக்கிட்டு போறீங்கன்னு கேட்க கூடாது. 1 மைல் தூரம் என்னைய கடத்திட்டு போறீங்களா, 2 மைல் தூரம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீ சொல்லணும் அப்படின்னு இயேசு போதனை செய்வதாக பைபிள்ல இருக்கின்றது. இதை வச்சுதான் என்ன சொல்றாங்கன்னா தீமையோடு எதிர்த்து நிக்காதீங்க அப்படின்றாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது? தீமையை எதிர்த்தா தான் நீ மனுஷன். தீமையை எதிர்க்கிறது தான் மனிதனுடைய பண்பு, தீமையை எதிர்க்கிறது தான் மனிதனுடைய இயல்பு. ஒருவனுக்கு அந்த மனித தன்மை என்பது இருக்கிறதுன்றது தீமை எதிர்க்கிறத வச்சுதான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. ஒவ்வொரு மகத்தான பொருள்களின் மீது சத்தியம் பண்ணிக்கிட்டே வர்றான் அல்லாஹ். அஸ்ஸம்ஸி வமுஹாஹா வல் கமரி இதா தலாஹா. சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, இரவின் மீது பகலின் மீது வரிசை அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். சொல்லிட்டு வரும் பொழுது வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா, உள்ளத்தின் மீதும் அதை செவ்வையாக அமைத்தவன் மீதும் சத்தியமாக. எப்படி அவன் செவ்வையை அமைத்தான் தெரியுமா? அதற்கு நன்மையையும் தீமையையும் அவன் அறிவித்தான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் அதை தூய்மைப்படுத்தி விட்டாரோ அவன் வெற்றியடைந்து விட்டான், யார் அதை அசுத்தப்படுத்தி விட்டாரோ அவன் தோல்வி அடைந்து விட்டான், அவன் இளைப்பை அடைந்து விட்டான். நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் இந்த உள்ளத்தை படைச்சிருக்கிறத எப்படி படைச்சிருக்கிறானா, நன்மையும் தீமையும் அதுக்கு அறிவித்து படைத்து கொடுத்திருக்கிறான். அப்படின்னும் பொழுது இயல்பாவே என்ன நமக்கு தோணும்னா, ஒரு தப்பை பார்க்கும் பொழுது கண்டிக்க வேண்டும், உள்ள உறுத்துதா இல்லையா தப்பை பார்க்கும் பொழுது? அதுக்கு காரணம் என்னன்னா அல்லாஹ்வுடைய இந்த படைப்பு உள்ளத்தை அப்படி படைச்சிருக்கிறான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி நேர் உள்டாவா, தீமையை பார்த்தா தடுக்காதீங்க, உள்ளத்தை பழக்கப்படுத்திக்கிறீங்க. ஜனாசா தான் தடுக்காம இருக்கும், மையத்து இருக்கா இல்லையா அந்த மையத்தை தான் தடுக்காது. அதை போட்டு என்ன அடிச்சாலும் உதைச்சாலும் மிதிச்சாலும் அது சாடுகா கிடக்கும். அந்த மாதிரி நம்மளை கிடக்க சொல்றாங்கன்னா இது எப்படி சரியா வரும்? சரி, இந்த போதனை இருக்கின்ற இந்த தீமையை தடுக்க கூடாதுன்னு இந்த போதனை இயேசுவாவது கடைபிடித்தாரா? அதுவே சொல்லுகின்றது பைபிளை பொய்யாக்குகின்றது. இயேசுவே பைபிளை பொய்யாக்குகின்றார்.
போப்பாண்டவரே பைபிளை பொய்யாக்கக்கூடியதை பார்க்கின்றோம். தீமையை தடுக்க கூடாதுன்னு சொல்றீங்கல்லங்க, அப்படின்னா தீமையை தடுக்காமல் இருக்க வேண்டுமா இல்லையா? இயேசு ஒரு ஆள் பலார்னு அறையிறான், ஒரு போர் சேவகன். அப்ப இயேசு கேட்கிறாரு, ஏன் என்னை அறையிறீங்க? வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எதிர வருகின்றது யோவான் என்ற அதிகாரத்தில் இயேசு அறையிற சம்பவம் வருது. யோவான் 18:22-23 வசனம். பலார்னு ஒரு அறை விட்டவனையும் இவர் என்ன செய்யணும்? ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறுகணத்தை காட்டணுமா இல்லையா? மறுகணத்தை காட்டாம என்ன செய்யறாருன்னா, என்னை ஏன் அரைஞ்சிங்க? நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா தப்புன்ற ஆதாரத்தை காட்டுங்க, அதை விட்டுட்டு அரைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அவரே ஃபாலோ பண்ணலையேங்க. ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறுகணத்தை காட்டுன்னு சொல்லிட்டு அவரு சொன்னதை அவரே ஃபாலோ பண்ண முடியல பாக்குறோம். அதோடு மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இயேசு என்ன பண்றாருன்னா, அந்த தேவாலயத்துல வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு அவர் ஒரு கொள்கை வச்சிருக்கிறாரு. இப்ப பள்ளிவாசலுக்குள்ள வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி உள்ள தேவாலயத்துக்குள்ள புறா மாடு இந்த மாதிரி இதுகள்லாம் விலங்குகள்லாம் விற்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய சாட்டையை ஒண்ணு எடுத்துக்கிட்டு போய் அடிச்சு பின்னி எடுக்கிறாரு எல்லாத்தையும். ஓடுங்கடா, என்னடா இன்னைக்கு இங்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு ஆடு மாடுகளை முதற்கொண்டு அடிச்சு விரட்டி அங்க விரித்தி வைத்திருக்க பழையெல்லாம் தூக்கி பரட்டி விட்டு இங்க எப்படி காட்டுவாங்கன்னா சாந்த சொரூபி மாதிரி காட்டுவாங்க. அப்படியே இந்த முகத்தை பார்த்தாலே சாந்த சொரூபி மாதிரி காட்டுது. ஆனா கையில சாட்டை எடுத்துக்கொண்டு அடிச்சது யாருக்காவது தெரியுமா? அந்த வசனத்தை யாரா வாசிக்கிறாங்களா? அடிச்சு பின்னி எடுத்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று விரட்டுகின்றார். தீமை எதிர்த்தாரா இல்லையா? நீங்க சொன்னதை நீங்களே ஃபாலோ பண்ண முடியலையே. அதோடு மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு தீமை எதிர்க்கிறாருன்னா, உங்கள யாராவது வாள் இல்ல, உங்களுக்கு போர் புரிய வாள் இல்ல அப்படின்னா நீ என்ன செய்யணும்? உங்களுடைய மேலங்கியை வித்தாவது வாள் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாரு. இப்ப மேலங்கியை வித்தாவது வாள் வாங்கிட்டு வாங்கன்னா எந்த அளவுக்கு போர் வெறி இருக்க வேண்டும்? அப்படி போர் வெறி இருந்தால் உன் டிரெஸ்ஸை வித்து விட்டாவது நீ வாள் வாங்கி நீ போரிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை போகுது. லூக்கால இருக்கு இது. அதோடு மட்டும் எந்த அளவுக்கு தீமை எதுக்குறாருன்னா, ஒரு மரத்தை கூட விட்டு வைக்கல. ஒரு மரத்தை அத்தி மரத்துல போய் பழம் சாப்பிட போறாரு. அத்தி மரத்துல அத்தி பழத்தை காணோம். அது சீசன் இல்லாத டயத்துல போயிருக்காரு. அது கூட இவருக்கு தெரியல. இந்த டயத்துல முளைக்குமா பழம் முளைக்குமா இல்லையான்னு தெரியல. சரி போயிட்டாரு. அத்தி மரத்துல பாக்குற அத்தி மரத்தை காணோம். நீ நாசமா போ அப்படின்னு சொல்லி அத்தி மரத்தை சபித்தார். அத்தி மரம் பட்டு போய்விட்டது. அப்ப அத்தி மரத்தை கூட விட்டு வைக்கலையேங்க. ஒரு மரம் என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த மரத்துல இத்தனை பழம் தான் முளைக்கணும்னு இவர் கடவுளா இருந்தா இவரை தான் எழுதி வச்சிருக்கணும். அப்ப இவரை சபித்தாரா? அப்ப பாக்குறோம் இப்படி தீமையை எதிர்த்து நிக்கக்கூடியதை பாக்குறோம். அதோடு மட்டும் இல்லாமல் அடையாளம் கேட்கிறாங்க. நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உயிர் பீத்து எழுவேன்றீங்க, அத்தாச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டா, பொல்லாத உபச்சார சந்ததியினர் என்னிடத்தில் அடையாளத்தை கேட்கின்றார்கள். எப்படி தேனாமானான்னு திட்டுறாரு. மாஸ்டர் திட்டலாமா? இப்படி வர்றதுதான் தீமையை எதிர்க்காம அதை ஏற்றுக்கொள்வதா? அப்ப பாக்குறோம் அவருடைய அந்த போதனை அவராலே ஃபாலோ பண்ண முடியவில்லை. காரணம் என்ன? அல்ல இயல்பாவே அப்படி அமைச்சிருக்கிறான். என்னதான் சும்மா வாய் வார்த்தையா நாங்க எந்த தீமையை எதிர்க்க மாட்டோம், நாங்க சாந்த சொர்பின்னு சொன்னாலும் அல்ல அப்படிதானே படைச்சிருக்கிறான். படக்கு வெளியே வந்துடும் தன்னால அந்த அல்ல உள்ளத்திற்கு நன்மை தீமை அறிவிச்சு தந்திருக்கானா இல்லையா? அதை அல்ல வெளிப்படுத்த வச்சிருவான். எந்த அளவிற்கு என்றால் இவரை கொண்டு போய் சிலுவையில ஏத்துறாங்க. சிலுவையில ஏத்துறப்ப இறைவனுக்கு எதிராக பேசுறாரு. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதுதான் அவருடைய கடைசி வார்த்தை. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றால் என்ன அர்த்தம்? தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாகும். தேவனிடத்திலே போர் தொடுக்கிறாரு. தேவன் செஞ்சது அவருக்கு தீமையா தெரியுது. அந்த தீமையை கண்டிக்கின்றார். அப்படின்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய உங்களுக்கு விளங்குதா? தீமையை ஒரு மனிதன் கண்டிக்கிறது தான் அவனுடைய இயல்பு. அந்த இயல்புக்கு மாற்றமா என்னத்தையாவது பேசணும்னா அது ஒரு 3 மாசத்துல வெளிப்பட்டுரும். வெளுத்திருச்சா இல்லையா? சாயம் வெளுத்திருச்சுலங்க. போப்பாண்ட ஒரு பதவி இருக்கிறப்ப என்ன சொன்னாரு? எந்த தீமைக்கும் நான் கண்டனம் தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூய்மையான நகரத்தை அசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், இதை நான் விடமாட்டேன், நான் களத்தில் இறங்கி விட்டேன், இதை எதிர்க்கிறேன்னு சொல்றாருன்னா
இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டினா, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். யாரை தவிர யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து சத்தியத்தை பிறருக்கு போதித்து பொறுமையை பிறருக்கு போதித்தாரோ அவர்களை தவிர. நீ நஷ்டவாளியா இல்லையான்றதை அளவிடக்கூடிய அளவுகோலை என்ன? நீ பிறருக்கு எடுத்து வைக்கிறியா இல்லையா, சத்தியத்தை போட்டு உடைக்கிறியா இல்லையான்றதுதான் நீ நஷ்டவாளியா இல்லையான்றதுக்கு உண்டான அளவுகோல் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ். இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலே மிக சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். காரணம் என்ன? நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுனாலதான் நீங்க சிறந்த சமுதாயம். இது ஒரு பக்கம். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்க வேண்டும் என்றால், நன்மையை நோக்கி மக்களை அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டமாக அது இருக்க வேண்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். அப்ப நீங்க வெற்றி பெற்ற கூட்டமா இருக்கிறதா இருந்தா, நீங்க சிறந்த சமுதாயமா இருக்கிறதா இருந்தா, நீங்க நஷ்டவாளி இல்லாமல் இருக்கிறதா இருந்தா தீமையை கண்டிக்கணும். அப்படி இல்லைன்னா நீ நஷ்டவாளி, நீ வெற்றி பெற்றவன் கிடையாது, நீ சிறந்த சமுதாயம் கிடையாது. பச்சை பிள்ளைக்கு பாடம் நடத்துற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் நடத்துறாங்க. தீமையை கண்டிக்காதவனுடைய நிலை என்னவென்றால், கப்பல்ல பயணிக்கிறவன் மாதிரி. கப்பல்ல ரெண்டு கூட்டம் போகுது, மேல உள்ள கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கீழே உள்ள கூட்டத்துக்கு தண்ணி தேவைப்படுது. கீழே உள்ள கூட்டம் தண்ணி தேவை என்பதற்காக கடலுக்கு அடியில தான், கடல்ல தான் தண்ணி இருக்கப்பான்னு கப்பல்ல ஓட்ட போடுறான். மேல உள்ளவன் பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? செத்து சுண்ணாம்பாக வேண்டியதுதான், செத்து சீரழிய வேண்டியதுதான். அப்ப தீமையை நாம தடுக்காவிட்டால் நமக்கு என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர் அவ்வளவு அழகா விளக்குகின்றார்கள். இவங்க என்ன செய்யறாங்க? இதை ஏதாவது ஒரு கிறிஸ்தவராவது உலகத்துல யாராவது ஃபாலோ பண்ணிருப்பாங்களா? இந்த மாதிரி நீ எனக்கு தீமை பண்ணிருக்கிற. இந்த பார்த்தோம் நேத்து செய்திகள்ல பாக்குறோம், இலங்கையில தேவாலயத்தை தீ வச்சு கொளுத்தி இருக்கிறாங்க. சரிப்பா, தேவாலயத்தை தீ வச்சு கொளுத்துனீங்கல்ல, எதுக்கு அதை கண்டிக்கிறீங்க? தீமையை கண்டிக்க கூடாதுல்ல? உங்களுக்கு தான் ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணா 2 மைல் தூரம் நீங்க போகணுமே. நீங்க தான் சட்டையை அவுத்துட்டு போனா நீங்க வேட்டியும் கலட்டி கொடுக்கணும்ல, உங்களுக்கு கட்டளை இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? தேவாலயத்தை கொளுத்தி விட்டார்கள். கொளுத்தியவர்கள் எங்கே? அவர்களை கூட்டிட்டு வாங்க. ஒரு தேவாலயத்தை கொளுத்தினா இன்னொரு தேவாலயத்தையும் கொளுத்த சொல்லுவதுதான் எங்களுடைய பைபிள் காட்டக்கூடிய வழிமுறைன்னு யாரும் சொல்லுவாங்களா? இந்த கொருக்குப்பேட்டையில உள்ள தேவாலயத்தில் 2 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. நைட்டு பூந்து கொள்ளையர்கள். 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா, சரியான அடிப்படையில் சொல்றதா இருந்தா இந்த மாதிரி ஒரு கணத்தை மறுகணத்தை காட்டணும், சட்டையை அவுத்தா வேட்டியை அவுத்து கொடுக்கணும். அந்த அடிப்படையில தயவு செய்து இந்த 2 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த கொள்ளையர்களை நீங்கள் எங்களுக்கு கண்டுபிடித்து கொடுங்க. எதுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும்? 2 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சா எக்ஸ்ட்ரா 2 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி பைபிள் சொல்லுது. அந்த அடிப்படையில நாங்க அந்த திருடர்களை தேடிக்கொண்டிருக்கோம் யாரும் சொல்றாங்களா? எதுக்கு மீட்டு கொடுக்க சொல்றீங்க? அப்ப இதன் மூலமா அல்லாஹ் உண்மைப்படுத்துறா பாருங்க. இவர்களுடைய நடவடிக்கை மூலமா இதுதான் இறைவனுடைய மார்க்கம், இந்த வேதம் சொல்லக்கூடியதுதான் சரியான வழிகாட்டுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர். காரணம் என்ன? மனிதர்கள் எந்த அளவிற்கு மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மனிதனுக்கு தேவையான சட்டத்தை சரியான முறையில் வழங்கக்கூடிய மார்க்கம் இதுவாக இருக்கின்றது என்பதை இஸ்லாம் நிரூபிக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை சரியான முறையில் ஃபாலோ பண்ணி மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.